திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதீபம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே, சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவணச் செடைமுடி தாமரை யானை. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை, புவியெங்க காத்தாளை அங்கையில் பாஷாங்குஷமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இன்றைய பொழுது ஒரு அருமையான பொழுது. அந்த பொழுதிலே தெய்வங்கள் அனைத்தும் வாழ்த்து சொல்வதற்கு வந்து அமைந்திருப்பது போன்ற ஒரு அரங்கம். அந்த அரங்கத்திலே ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூடி நிரம்பி இருக்கின்றார்கள். அவர்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய தனி பெரும் கருணையை பெற்று உய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அருளாளர்களாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் விட்டு சென்ற பிராணங்களையும், நம்முடைய இறைவன் இறைவியோட பிராணங்களையும் நம்முடைய மகான்களும் சித்தர்களும் முனிவர்களும் பக்தி இலக்கியங்கள் மூலமாக தந்து சென்றிருக்கின்றார்கள். இன்றைய தினத்திலே முதல் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே அடியேன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முத்தான வாழ்வு தரும் முத்தாரம்மன் என்ற தலைப்பினை அடியேன் பேசுவதற்காக முன்னெடுத்திருக்கின்றேன். பற்றுக பச்சச்சான் பச்சக என்று சொல்லி வள்ளுவ பெருந்தகை மிக அருமையாக பாடியிருக்கின்றார். பற்றில்லாதவனுடைய திருவடியை நாம் பற்றிக் கொண்டோம் என்று சொன்னால் அவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இந்த பூலோகத்திலே மழையானது பெய்கின்றது. மழை பெய்து அந்த நீரானது எந்த இடத்தில் சேருகின்றதோ அந்த இடத்தை பொறுத்து நன்மையானது நமக்கு வந்து சேருகின்றது. மழை பெய்யுது, குளத்திலே போய் நீரானது நிரம்பி வழிகின்றது. அதனை நாம் குளத்து நீர் என்று சொல்லுகின்றோம். அதே நீரானது நதியிலே போய் பாய்கின்றது. அதனை நாம் நதி நீர் என்று சொல்லுகின்றோம். அதே நீர் கிணற்றிலே போய் பாய்கின்றது. அந்த நீரை நாம் கிணற்று நீர் என்று சொல்லுகின்றோம். அதே மழை நீரானது கடலிலே போய் பாய்கின்றது. அதை நாம் கடல் நீர் என்று சொல்லுகின்றோம். அதே நீர்தான் சாக்கடையிலே போய் பாய்கின்றது. அதனை நாம் சாக்கடை நீர் என்று சொல்லுகின்றோம். சேருகின்ற இடத்தினை பொறுத்துதான் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்பதை காட்டும் விதமாக இந்த நீரானது அமைந்திருக்கின்றது. ஒருவன் அதிகமான கல்வியை கற்றுக்கொள்கின்றான், மிக உயர்ந்த பதவியிலே இருக்கின்றான், நல்ல இடத்திலே இருக்கின்றான். ஆனால் நிறைய நான் கல்வி கற்றுவிட்டேன், உயர் பதவியிலே இருக்கின்றேன் என்று சொல்லி உன்னை தேடி மரணம் என்பது அழிவு என்பது வராமல் இருக்குமா என்று சொன்னால் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்றை நாம் பற்றி
அந்த மரணமானது இருக்காது என்பதை நம்முடைய மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டும் விதமாக அமைந்திருக்கின்றது. இறைவனுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அவன் கருணையோடு நமக்கு அருள்களை அள்ளி அள்ளி கொடுப்பானாம். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு இறைவன் இறைவியோட திருவடியிலே இருக்கக்கூடிய அருளானது மிகவும் அருமையாக கிடைக்கும். அந்த வகையிலே இன்றைய தினத்திலே இடையன்பிள்ளை ஊரிலே ஸ்ரீதேவி முத்தாரம்மனுடைய திருவிழாவானது ஆரம்பமாகி கொடியேற்றத்துடன் மிக விமர்சையாக நடந்தேறிக் கொண்டு இன்றைய தினத்திலே 8 மணி அளவிலே பூஜையானது நிறைவேறி அன்னதானமும் கொடுப்பதற்காக மக்கள் பக்த கோடிகள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள்? முத்தான வாழ்வு தரும் முத்தாரம்மனை நாம் எதற்காக வந்து பார்க்கின்றோம்? முத்தான வாழ்வுகளை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தாய் அவள். வாழ வழி காட்டிடுவாள் என்று நாம் நம்முடைய முத்தாரம்மனை நாம் வணங்குகின்றோம். அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த முத்தாரம்மை தாயினுடைய கதையையும் அவள் எப்படியெல்லாம் இந்த பூலோகத்திலே வழிகளக்கின்றாள் என்றும் இந்த சொற்பொழிவு மூலமாக நீங்க கேட்டு மகிழ போகின்றீர்கள். அடர்ந்த ஒரு காடு, அந்த காட்டிலே ஆகாய கங்கையை அகத்திய முனிவர் எடுத்து கொண்டு வருகின்றார். பொதிகை மலையிலே ஆகாய கங்கையை கமண்டலத்திலே எடுத்து கொண்டு வந்து அப்படியே எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி பூஜை செய்கின்றார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லி அகத்திய முனிவரானவர் பொதிகை மலையிலே கமண்டலத்திலே ஆகாய நீரோடு வந்து அப்படியே தவத்தை மேற்கொண்டு இருக்கின்றார். அந்த சமயத்திலே நம்முடைய விநாயக பெருமானானவர் காகம் வேடத்திலே அங்கே வருகின்றார். காகம் வேடத்திலே வந்து அகத்திய முனிவர் ஆழ்ந்த தவத்திலே இருப்பவரை பார்த்து கா கா என்று 3 முறை அழைக்கின்றார். அவர் விழித்து பார்ப்பதற்கவே இல்லை, அப்படியே ஆழ்ந்த தவத்தில் இருக்கின்றார். காகம் நினைத்தது கேட்டுவிட்டு கமண்டலத்தை தட்டிவிடலாம் என்று நினைத்தேன், ஆனால் அவர் விழிப்பதாக இல்லை, ஆகவே நான் தட்டிவிடுகின்றேன் என்று சொல்லி அந்த கமண்டல நீரை அப்படியே விநாயக பெருமானானவர் காகம் வேடத்திலே வந்து அப்படியே அந்த நீரை தட்டி விடுகின்றார். நீரை தட்டி விட்டுட்டார். அந்த நீரானது 7 கடல்களாக மாறியது. பார்க்கிறாரு அகத்திய முனிவர். அந்த ஆகாச கங்கையை எடுத்து கொண்டு வந்து நான் பூஜைக்காக வைத்திருந்தேன். எம்பெருமான் சிவபெருமானுக்கு நம்முடைய மூல முதற் கடவுளாக இருக்கக்கூடிய நம்முடைய எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக எடுத்து கொண்டு வந்த இந்த நீரை நீ தட்டிவிட்டாய் என்று சொல்லி அந்த காகத்தின் பின்னாடியே நம்முடைய அகத்திய முனிவர் என்று சொல்லக்கூடியவர் பின்தொடர்ந்து போகின்றார். காகம் பறந்து 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 போய் திருச்சிராப்பள்ளி உச்சியிலே போய் நிற்கின்றது. பார்க்கின்றார், இந்த உச்சியிலே போய் நிற்கின்றதே என்று சொல்லி உச்சிக்கு போகின்றார். அப்போதுதான் அகத்திய முனிவருக்கு விநாயக பெருமான் விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். பார்க்கின்றார், விநாயக பெருமானே நீங்கள் தான் வந்தீர்களாம் என்பதை நாம் அறியாமல் தவறிழைத்து விட்டேனே, உங்களை கொட்டுவதற்காக நான் வந்துவிட்டேனே என்று சொல்லி விநாயக பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார். அவருடைய விஸ்வரூபத்தை காட்டி விநாயக பெருமான், என்னை தேடி வருகின்ற பக்தர்கள் எல்லாம் 3 முறை கொட்டி கொண்டால் அவர்களுக்கு வேண்டிய அருளை நான் பரிபூரணமாக அருளுவேன் என்ற ஆசையை
நம்முடைய விநாயக பெருமானுக்கு அகத்தியருக்கு வழங்கினார். என்ன 2 பேருக்கு வழங்கினார். ஒன்னு ராவணனுக்கு, இன்னொன்னு விபீஷ்ணனுக்கு. இந்த 3 பேரும் தான் விநாயக பெருமான் முன்னிலையில் தவறிழைத்து கொட்டி கொண்டார்கள் என்பது நம்முடைய திருச்சிராப்பள்ளியிலே அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எடுத்து காட்டும் விதமாக 3 பேருடைய சிற்பமும் அங்கே அமைந்திருக்கின்றது. திருச்சிராப்பள்ளிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. நம்முடைய ராவணன், விபீஷ்ணன், அகத்திய முனிவர் இவங்க 3 பேருடைய சிற்பங்கள் கொட்டி கொள்வது போன்ற சிற்பங்களோடு அமைந்திருக்கின்றது. அகத்திய முனிவர் இந்த 7 கடலையும் உருவாக்கிய பின் அந்த 7 கடலுக்கு அப்பால் இருண்ட நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு இந்த 7 கடலையும் தாண்டி அகத்திய முனிவர் அங்கே செல்லுகின்றார். அங்கே அந்த காட்டுக்குள்ளே, அந்த இருண்ட காட்டுக்குள்ளே ஆதி பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு 7 முட்டைகளை இட்டு வைத்திருந்தது. அகத்திய முனிவர் போனார். அவருக்கு கண்ணுல அந்த 7 முட்டைகளும் பட்டது. பட்ட மறுகணமே அந்த 7 முட்டைகளையும் தன்னுடைய கைகளிலே எடுத்து அப்படியே பார்க்கின்றார். பார்க்கின்ற மறுகணமே அதிலே இருந்து 7 அரக்கி பெண்கள் வந்தார்கள், பிறவி செய்தார்கள். பார்க்கின்றார். சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த அரக்கி பெண்களை ஆதி பாம்பாக இருக்கக்கூடிய அந்த பாம்பினிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கின்றார் அகத்திய முனிவர். அந்த பாம்பானது அந்த பிள்ளைகளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மிகவும் சிறப்பாக வளர்த்து வருகின்றார்கள். நல்ல அழகா அரக்கி பெண்கள், அரக்கி என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நாம் சற்று நம்முடைய மனதுக்குள்ளே, நம்முடைய அகத்துக்குள்ளே நினைத்து பார்ப்போம். அகோரமான உருவம், அதை பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கும். பெருத்த உடல், பெருத்த மார்பகங்கள், பெருத்த வயிறு, இவையெல்லாம் கொண்டு அந்த அரக்கி பெண்ணானவள் அந்த இருண்ட காட்டிலே வளர்ந்து வருகின்றார். அந்த இருண்ட காட்டிலே வளர்ந்து வந்த அந்த 7 பெண்களில் 3 பேர் மட்டும் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், கற்பு தவறாமல், அதாவது ஆண் துணை இல்லாமல் பிள்ளை பேற்றை பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆண் துணை இல்லாமல் பிள்ளை பேற்றை பெற்றெடுக்க முடியுமா? ஏன்னா ஒரு ஆணை பார்த்தாலே கற்பு போய்விடும் என்று சொல்லி அந்த 3 பேரும் நினைக்கின்றார்கள். 7 பேர்ல 3 பேர் மட்டும் நினைக்கின்றார்கள். அப்ப அந்த 3 பேரும் இந்த ஆண் துளை இல்லாமல் நாம் பிள்ளை பேச்சை பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வேளையிலே 3 பேரும் பேசிக் கொள்கின்றார்கள். இதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி பேசுகின்ற பொழுது, முப்புற காட்டிற்கு சென்று எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி நாம் தவம் இருந்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஆண் இல்லாமல் நாம் கற்பை இழக்காமல் பிள்ளை பேச்சை பெற்றெடுக்கலாம் என்பதை 3 பேரும் 3 அரக்கி பெண்களும் கலந்து ஆலோசிக்கின்றார்கள். இந்த 3 பேரும் என்ன செய்கின்றார்கள்? முப்புற காட்டை நோக்கி செல்லுகின்றார்கள். முப்புற காட்டிலே போய் அழகான அருமையான ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார்கள். தேர்வு செய்து அந்த இடத்திலே இருந்து எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி அப்படியே தவம் இருக்கின்றார்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லி 3 பெண்களும் தவம் இருக்கின்றார்கள். நம்முடைய அபிராமிப்பட்டர் மிக அருமையான ஒரு பாடலை பாடியிருப்பார். கருத்தன எந்தைதன் கண்ணன கனக வெற்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு பேரருள்கோர் திருத்தன ஆரமும் வாரமும் செங்கைய சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் அம்மே என் முன் வந்து நிற்கவே என்று சொல்வதற்கிணங்க நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் சக்தி முனி என்று சொல்லக்கூடிய முனிவரை இந்த 3 பேர் தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு அனுப்புகின்றார். 3 பேரும் இங்கே
அங்கே தவம் செய்து கொண்டிருக்க இடத்திற்கு சக்தி முனிவர் என்று சொல்லக்கூடியவர் வருகின்றார். வந்து இந்த பெண்களை பார்க்கின்றார். பார்த்த மறுகணமே இந்த பெண்களானவள் தவத்தை கலைந்து அவரை வணங்கி நிற்கின்றார்கள். வணங்கி நிற்கின்ற பொழுது சக்தி முனி சொல்லுகின்றார், எம்பெருமான் சிவபெருமான் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார், அதற்காகவே உங்களுக்கு அருள் புரிவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். சுவாமி அப்படியே முனிவரை வணங்கி அந்த 3 பேரும் அப்படியே தாழ்மையோடு நிற்கின்றார்கள். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் என்று சொல்லி கேட்கவே, எங்களுக்கு பிள்ளை பேறு வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அந்த பிள்ளை பேற்றை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் 3 பேரும் எனக்கு ஒரு அமுது கனியை கொடுங்கள் என்று சொல்லி சக்தி முனிவர் கேட்கின்றார். 3 பேரும் ஒரு அமுது கனியை சக்தி முனிவருக்கு கொடுக்கின்றார்கள். சக்தி முனிவர் அதை வாங்கி பருகுகின்றார், சாப்பிட்டார். 3 பேரும் அந்த நதியிலே அந்த சுனையிலே போய் நீராடி விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். 3 பேரும் சுனையிலே போய் நீராடுகின்றார்கள். முதலிலே ஒருத்தி நீராடி விட்டு வெளியே வருகின்றாள். வருகின்ற பொழுது நீலம் பூவை எடுத்து தலையிலே சூட்டிக் கொள்கின்றார். அடுத்து இரண்டாவதாக ஒருத்தி வருகின்றாள். அவள் குமுதம் பூவை எடுத்து தன்னுடைய தலையிலே சூட்டிக் கொள்கின்றாள். அடுத்து மூன்றாவதாக ஒருத்தி குளித்து விட்டு வருகின்றாள். அவள் சூரியகாந்தி பூவை எடுத்து தன்னுடைய தலையிலே சூடிக் கொள்கின்றாள். 3 பேரும் வந்து சக்தி முனிவரை அப்படியே வணங்கி நிற்கின்றார்கள். வணங்கி நின்றவுடன் சக்தி முனிவர் தன்னுடைய பையிலே இருந்து 3 பரல்களை எடுத்து அந்த பெண்களுக்கு கொடுக்கின்றார். அந்த 3 பரல்களையும் நீங்கள் உட்கொள்ளுங்கள், உங்களுக்கு குழந்தை பேறு கிட்டும் என்று சொல்லிவிட்டு சக்தி முனிவரானவர் கைலாயத்திற்கு சென்று விடுகின்றார். இந்த 3 பேரும் அந்த பரல்களை உட்கொண்டு 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். அதுதான் நீலன், குமுதன், ஆதித்தன் என்று சொல்லக்கூடியவர்கள் முப்பிடாதியர்கள் என்று நாம் சொல்லுவோம். இந்த முப்பிடாதியர்கள் அப்படியே பாலுக்காக அழுகின்றார்கள். அதைதான் நான் சொன்னேன். கருத்தன எந்தைதன் கண்ணன கனக வெற்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு பேரருள் கூர் திருத்தன வாரமும் ஆரமும் செங்கைய சிலையும் முருத்தன மூரலும் அம்மே என் முன் வந்து நிற்கவே என்று சொல்வதற்கிணங்க இந்த 3 பேரும் என்ன செஞ்சாங்க? பிள்ளை பாலுக்காக அழுகின்றது. அப்படியே 3 பேரும் அந்த குழந்தையை அள்ளி எடுத்தார்கள். அள்ளி எடுக்கின்ற பொழுதுதான் பார்க்கின்றார்கள் 3ம் ஆண் குழந்தை ஆயிற்றே. இந்த குழந்தைக்கு நம்முடைய மார்பகங்களிலே இருந்து பாலை கொடுத்தால் நம்முடைய கற்பு போய்விடுமே என்று சொல்லி முப்புற காட்டிலே போட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். அந்த குழந்தைகள் 3 பேரும் அசுர் குலத்தை சார்ந்தவர்கள், முப்பிடாதியர்கள். பாலுக்காக அழுகின்றார்கள். அழுகின்ற சத்தமானது திருக்கயிலாயம் வரை சென்று சேர்கின்றது. திருக்கயிலாயத்திலே போய் அந்த அழுகையானது நம்முடைய பெருமான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காதை துளைக்கின்றது. சாமி பார்த்தாரு, அடடா நம்மளோட அருளால பெற்ற பிள்ளைகளாகின்றே பாலுக்காக முப்பிடாதியர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்களே, என்ன செய்வது என்று நினைந்து எம்பெருமான் எல்லா பக்தர்களுக்கும் இறங்கக்கூடியவர். அவருடைய படைப்பிலே வந்த பிள்ளைகளுக்கு இறங்காமல் இருப்பாரா? பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலம் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பில்லா ஆனந்தமாய தேடினை சொரிந்து புறப்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்பதற்கிணங்க நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் நந்தியம் பெருமானை இந்த முப்பிடாதி காட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். முப்புற காட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்.
கைலாயத்திலே இருக்கக்கூடிய காமதேனுவை அழைத்து கொண்டு அந்த முப்பிடாதி மக்களுக்கு பாலை ஊட்ட செய் என்று சொல்லி எம்பெருமான் அந்த நந்திய பெருமானை முப்புற காட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். முப்புற காட்டுக்கு நந்திய பெருமான் கைலாயத்திலே இருக்கக்கூடிய காமதேனுவை கூட்டிட்டு அப்படியே வர்றார். வந்தா இந்த அசுரர்களுக்கு பால் கொடுத்தால் அந்த காமதேனுவாலே பால் கொடுக்க முடியவில்லையா? பார்க்கின்றார். என்ன செய்வது என்றே தெரியவில்லை நந்திய பெருமானுக்கு. காமதேனுவால் இந்த முப்பிடாதியர்களுடைய பசியை ஆற்ற முடியவில்லையே என்று சொல்லி என்ன செய்கின்றார் நந்திய பெருமான்? இவர்களுக்கு பாலூட்ட வேண்டும் என்று சொன்னால் முப்பிடாதியர்கள் அந்த அரக்கிமார்கள் வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார். அந்த 3 பேரையும் தேடி கண்டுபிடித்து இந்த முப்புற காட்டுக்கு அழைத்து வருகின்றார்கள். 3 பிள்ளைகளுக்கும் பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். பால் கொடுக்க மாட்டோம் என்று 3 பேரும் சொல்றாங்க. அப்போதுதான் நந்திய பெருமான் இந்த 3 பேர், இந்த முப்பிடாதியர்கள் 3 பேரும் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பால் கொடுத்தோம் என்று சொன்னால் எங்களுடைய கற்பு போய்விடும், ஆகவே நாங்கள் பால் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்போதெல்லாம் பால் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவதே இந்த காலத்தில், இந்த கலியுகத்தில் ஒரு பேஷன் ஆகி போச்சு. பிள்ளை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டப்பா, இவ்வளவு பெரிய டப்பா பால் புட்டி, அந்த புட்டியில பாலை எடுத்து பிள்ளைக்கு ஊட்டுவாங்க. அது 3வது நாளே லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த புட்டி பாலானது அந்த பிள்ளைக்கு ஒத்து வருவதில்லை. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் தாய் தந்தையர்கள் அந்த தாயானவள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோயும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவளுடைய உணவு முறையிலே கட்டுப்பாட்டை வைத்திருப்பாளாம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? பர்கர், பீஸா, ஃப்ரிட்ஜில் வச்ச 3 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்த சாம்பார், ரசம் எல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிட்டு அது உள்ள போய் அது பாலா வெளியே வந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிள்ளைய 3வது நாளே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. அந்த சூழ்நிலைகள் தான் இந்த கலியுகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலியுகத்திலே நாம் 5000 ஆண்டு காலத்தை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த கலியுகம் முடிவில் நம்முடைய உலகமானது எப்படி இருக்கும் என்று சொன்னால், இப்பெல்லாம் நம்ம 6 அடி 7 அடி இருக்கிறோம். அந்த கலியுக முடிவிலே 3 அடி தான் இருப்போம். 4 அடி இருக்கக்கூடிய மனிதனானவன் 3 அடி இருக்கக்கூடிய மனிதனை ஆட்சி செய்வானா, அவனை கொடுமைப்படுத்துவானா, நான் தான் எல்லாம் என்று சொல்லி அப்படியே அதர்மத்தை நிலைநாட்டுவானா. அப்போதுதான் நம்முடைய பகவான் விஷ்ணு பகவான் கல்கி அவதாரம் எடுத்து குதிரையிலே வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவார் என்று சொல்லி பாரதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த கலியுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நான் இப்ப சொல்ற கதை சத்திய யுகத்திலே நடந்த திருக்கதை. இந்த முப்பிடாதியர்கள் இந்த 3 பேரும் நாங்க பால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதுதான் நந்தி பெருமான் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய கற்பு நெறி தவறாமல் இருக்க, உங்களை ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ளாமல் இருக்க இந்த முப்பிர காட்டை நான் இருட்டாக்கி விடுகிறேன் என்று சொல்லி அந்த முப்பிர காட்டை நந்திய பெருமான் இருட்டாக்கி விடுகின்றார். ஒருத்தர் பால் கொடுக்கிறது ஒருத்தங்களுக்கு தெரியாது. 3 பேரும் 7 ஆண்டு காலம் அந்த காட்டிலே இருந்து அந்த நீலன், குமுதன், ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய முப்பிடாதியர்களை பாலூட்டி வளர்த்து வருகின்றார்கள். 7 ஆண்டு முடிஞ்சது. முடிஞ்ச அடுத்த நாளே அந்த முப்பிர காடானது 12,000 சூரியனை கொண்டு வந்தது போன்ற ஒளி பொருந்திய காடாக மாறிச்சான். வெளிச்சம் வந்துச்சு. அந்த 3 அரக்கிகளும் பார்த்தார்கள், இனி நாம் பால் கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளைய அந்த காட்டிலே போட்டுவிட்டு சென்று விட்டார். அந்த 3 பிள்ளைகளும் அந்த காட்டிலே அப்படியே இருக்கின்றார்கள். அப்போது இந்த விஷயமானது நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் கைலாயத்திலே இருக்கக்கூடியவருக்கு தெரிகின்றது. மீண்டும்
நந்திய பெருமானை முப்பிரக்காட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். முப்பிரக்காட்டிற்கு வந்த நந்திய பெருமான் இந்த முப்பிடாதி மக்களை அழைத்து கொண்டு கைலாயத்துக்கு வருகின்றார். கைலாயத்துக்கு வந்தால் அடடா, முப்பிடாதீர்கள் கைலாயத்திற்கு வருகின்றார்கள் என்று சொல்லி 33 தேவர்களும் அந்த மலையினுடைய வாசலை அடைத்தார்கள். அந்த மலையினுடைய வாசலை அடைத்தவுடன் இந்த முப்பிடாதியர்கள் பார்க்கின்றார்கள், அடடா, இந்த தேவர்கள் எல்லாம் இந்த கோட்டையின் வாசலை அடைத்து விட்டார்களே என்று சொல்லி கோபத்திலே அப்படியே நிற்கின்றார்கள். அப்போதுதான் நந்திய பெருமான் கைலாயத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருவாதிரை என்று சொல்லக்கூடிய மரத்துக்கு அடியில 3 பேரை கொண்டு போய் இருக்க வைக்கிறார். நீங்க எங்கே இருங்க, நான் போய் எம்பெருமானை பார்த்து கொண்டு வருகின்றேன், அதற்கு பிறகு உங்களை நான் அழைத்து போகின்றேன் என்று சொல்லி 3 பேரையும் திருவாதிரை மரத்துக்கு அடியில உட்கார வச்சுட்டு போயிட்டார். அந்த சமயத்திலேதான் சத்தி முனிவர் மலை வாசலுக்கு முன்னாடி ஒரு பெரிய யாகத்தை வளர்க்கின்றார். யாகம் என்றால் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும், முக்தி பிச்சை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த யாகத்தை வளர்க்கின்றார். அந்த யாகத்திலே நிறைய புகையானது எழுப்பி அப்படியே கைலாயம் முழுவதும் நிரம்பி வழிகின்றது. கைலாயம் முழுவதும் புகையால் நிரம்பி இருக்கின்றது. பார்வதி தேவியானவள் பார்க்கின்றாள், அடடா, கண்களெல்லாம் கரிக்கின்றதே, வியர்த்து கொட்டுகின்றதே என்று சொல்லி மலைக்கு வெளியில, வாசலுக்கு வெளியில சக்தி முனிவர் யாகம் செய்வதை வந்து பார்க்கின்ற பொழுது அவளுடைய நெத்தியானது வேர்க்கின்றது. அந்த நெத்தி வேர்வையை இந்த உலகத்துக்கும் ஆதி சக்தியாக இருக்கக்கூடியவள், அவளுடைய சக்தியை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடியவள், அவளுடைய நெற்றி வேர்வையை அப்படியே வலித்து அந்த யாக குண்டத்திலே எரிகின்றார். அப்போதுதான் நம்முடைய உலக மாதா தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் தாயானவள் வந்து பிறக்கின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதற்கு பிறகு தன்னுடைய உடல் முழுவதையும் அப்படியே வலித்து எரிகின்றாள். எரிகின்ற பொழுது சந்தன மாரியானவள் வந்து பிறக்கின்றார். அடுத்து தன்னுடைய உச்சி வியர்வையை வலித்து அப்படியே எரிகின்றாள். அந்த உச்சி வியர்வையில் இருந்து உச்சினி மகாளி என்று சொல்லக்கூடிய தேவியானவள் வந்து பிறக்கின்றாள். இந்த 3 பேரும் அவதாரம் செய்கின்றார்கள். எம்பெருமான் சிவபெருமான் பார்க்கின்றார். முத்தாரம்மை தேவியை அந்த முப்பிடாதியர்களுக்கு தாயாக அனுப்பி வைங்கள் என்று சொல்லி அந்த முப்பிடாதியர்களுக்கு தாயாக முத்தாரம்மை தேவியை அனுப்பி வைக்கின்றார். முத்தாரம்மை தேவி அந்த முப்பிடாதி மக்களிடத்திலே போய் நிற்கின்றார். 3 பேரும் பார்க்கிறாங்க, அம்மா கேட்டீங்களா, அந்த மலைக்குள்ள போகும்போது இந்த மலை வாசலை இந்த 33 தேவர்கள் அடைத்து எங்களை வெளியே தள்ளிவிட்டார்கள், இவர்களை எப்படியாவது தண்டித்தே ஆக வேண்டும் அம்மா என்று சொல்லி முத்தாரம்மை தாயிடத்திலே முப்பிடாதியர்கள் சொல்லுகின்றார்கள். அம்மா பார்க்கின்றார், சரி என்று சொல்லுகின்றார். எப்படி முப்பிரக்காட்டுக்கு தாயானவள் வருகின்றாள் என்று சொன்னால், வெங்கல்ல பம்பை முழங்கி வர நல்ல வேதாள பூதம் ஆடி வர வேத புகழ் பெற்ற முத்தாரம்மைக்கு வேண்டி கும்மி அடிப்போமடி என்று சொல்லி முத்தாரம்மை தாயானவள் முப்பிரக்காட்டுக்கு பூத கணங்களோடு வெங்கல பம்பை முழங்கி அப்படியே முப்பிடாதியர்களோடு அப்படியே அந்த காட்டுக்கு வந்தார். காட்டுக்கு வந்தா இந்த காட்டிலே நாம் தனியாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லி முப்பிடாதியர்கள் பஞ்சாங்கம் பார்க்கின்றார்கள். பஞ்சாங்கம் என்று சொன்னால் ஜாதகம். நாம் ஏதாவது வீட்டுல அவசியம் பண்ணணும்னா கண்டிப்பா ஜாதகம் பார்ப்போம். நிறைய பேரு ஒரு இடத்துக்கு போனா அந்த எதிர்ப்பு கூட பார்ப்பார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருக்கும்போது வண்டியில போயிட்டே இருப்பான், பயந்துட்டே போயிட்டு இருப்பான். இன்னைக்கு பச்சை கலர் சட்டை போடணும், பச்சை கலர் சட்டை போடாம மஞ்சள் கலர் சட்டை போட்டுட்டு வந்துட்டோம், நம்ம ராசிக்கு இது இன்னைக்கு ஒத்து போகுமான்னு தெரியலையே என்று சொல்லி வண்டியில அதை யோசிச்சுட்டே வருவான்.
நான் எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா யம தர்மராஜன், அதாவது லாரியை தான் சொல்றேன். லாரியை பார்த்தா எனக்கெல்லாம் கொஞ்சம் யம தர்மம் வர்ற மாதிரியே இருக்கும். அந்த யம தர்மம் வர்றானே, இன்னைக்கு நம்ம சட்டையை வேற மாத்தி போட்டுட்டு வந்துட்டோமே, இவன் மோதிருவானோ அப்படின்னு நினைப்பான். ராசியை பார்ப்போம். அந்த ராசியை, அதாவது பஞ்சாங்கம் பார்க்கின்ற வழக்கத்தை இந்த முப்பிடாரியர்கள் வைத்திருந்தார்கள். பஞ்சாங்கம் பார்த்து இங்கே கோட்டை அமைக்க வேண்டும், கல்லினால் கோட்டை அமைக்கலாமா அல்லது இரும்பினால் கோட்டை அமைக்கலாமா என்று சொல்லி பார்த்து கோட்டைகளை அமைத்து அங்கே நம்முடைய தாய் ஸ்ரீ முத்தாரம்மை தேவியை ஆட்சி பீடத்திலே அமர்த்துகின்றார்கள். அந்த தாயானவள் முப்பிட்ட காட்டை ஆட்சி செய்து வருகின்றார்கள். இந்த 33 தேவர்கள் கைலாய மலையினுடைய வாயிலை மூடிய காரணத்தினால் முப்பிடாதியர்கள் 33 தேவர்களால கோபத்தில் இருந்தாங்க. இந்த 33 தேவர்களை பற்றி நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு ஒரு ஆண்டுதான், இந்த 33 தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாள் ஒரு மாதமாகி 2 மாதமாகி 3 மாதமாகி ஓர் ஆண்டாகி 12,000 தேவ ஆண்டு காலம் வருகின்ற பொழுது அந்த நம்முடைய பிரம்மதேவருக்கு ஒரு நாளாம். அந்த ஒரு நாள் ஒரு மாதமாகி ஒரு ஆண்டாக வருகின்ற பொழுது அது 2000 தேவ ஆண்டுகள் நம்முடைய விஷ்ணு பகவானுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாள் ஒரு மாதமாகி 2 மாதமாகி 3 மாதமாகி ஒரு ஆண்டாகி 12,000 தேவ ஆண்டுகள் வருகின்ற பொழுது அது நம்முடைய பெருமான் சிவபெருமான் சிறைக்கின்ற காலம். அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் நம்முடைய 33 தேவர்கள். இந்த 33 தேவர்கள் எல்லாம் நம்முடைய பெருமான் சிவபெருமானுக்கு வேண்டிய மாலைகளை எல்லாம் அந்த முப்புறக்காட்டு வழியாக தான் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு சமயம் மாலையை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது வண்டிமலையன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனானவன் அந்த மாலைகளை எல்லாம் பிரித்து எறிந்து விடுகின்றான். ஏனென்றால் கைலாயத்திற்கு முப்பிடாதியர்கள் சென்றிருந்த போது அந்த திருக்கைலாயத்து கதவை இந்த 33 தேவர்கள் மூடிவிட்டார்கள். ஆகவே இந்த தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வண்டிமலையன் என்று சொல்லக்கூடியவன் அந்த மாலையை எடுத்து அப்படியே பிரிச்சு சின்ன பின்னமாகி அப்படியே போட்டு விடுகின்றான். அடுத்து ஒரு முறை அந்த தலையிலே பால் குடத்தை சுமந்து வருகின்றார்கள். பால் குடத்தை சுமந்து வருகின்ற பொழுது அந்த பால் குடத்தை தட்டி விடுகின்றார்கள். இந்த முப்பிடாதியர்கள் நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எம்பெருமான் சிவபெருமானுக்கு கொண்டு போகின்ற அத்தனை பொருட்களையும் சின்ன பின்னமாக்கி சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றார், ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார்கள். அப்போதுதான் 33 தேவர்களும் எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே போய் தஞ்சமடைகின்றார்கள். எப்படியாவது இந்த முப்பிடாதியர்களை அழித்து எங்களை காத்தருள வேண்டும் சுவாமி என்று சொல்லி கேட்கின்றார்கள். அப்போதுதான் இந்த செந்தல்ல கருடாழ்வார் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வரலாற்றையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். தட்சன் மகாராஜா என்பவருக்கு அவருடைய மனைவிக்கு 100 ஆண் குழந்தைகள் தவமிருந்து பெற்றெடுத்தாராம். இந்த தட்ச மகாராஜா என்ன செய்தான், தவமிருந்து பிரம்மனை நோக்கி பிரம்மனுடைய படைப்பு தொழிலை பெற்றுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றான். தட்ச மகாராஜா 3 ஆம்பளை பிள்ளைகளை பெற்று பிரம்மாவுடைய படைப்பு தொழிலை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறார். வருகின்ற வழியிலே நாரத முனிவர் பார்க்கின்றார், உன்னுடைய தாத்தாவினுடைய படைப்பு தொழிலை பெற்று நீ என்ன செய்ய போகின்றாய், நீங்கள் தவமிருந்து முக்தி பேச்சை அடைங்கள் என்று சொல்லி முக்தி பேரை அடைகிறார்கள். அதற்கு பிறகு இந்த தட்ச மகாராஜா பார்க்கின்றான், 100 ஆம்பளை பிள்ளை பெற்றாதான நீ முக்தி பேரை அடைய வைப்பா, அடுத்து நான் தவம் இருந்து 50 பொம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கிறேன் என்று சொல்லி 50 பொம்பளை பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார் தட்ச மகாராஜா. அதிலே 27 பிள்ளைகளை சந்திரனுக்கும் 13 பிள்ளைகளை காசியப்பருக்கும் 10 பிள்ளைகளை யமதர்மராஜாவுக்கும் திருமணம் செய்து கொடுக்கின்றார். இந்த
காசியப்பருடைய மனைவிதான் தேவக்கண்ணி நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடியவர். ரெண்டு பேரும் ஒரு நதியிலே ஒரு சுனையிலே போய் குளிக்க போகின்றார்கள். இந்த நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடியவருக்கு 101 பாம்பு பிள்ளைகள். இந்த 101 பாம்பு பிள்ளைகளிலே கார்கோடன் என்று சொல்லக்கூடியவன் ஒருத்தன் உண்டு. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், சுனையிலே போய் நீராடுகின்றார்கள். நீராடி விட்டு வருகின்ற பொழுது அங்கே ஒரு வெள்ளை யானை நிற்கின்றது. ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க. ஒருத்தி சொல்ற அது வெள்ளை யானை என்று, இன்னொருத்தி சொல்லுகின்றால் இல்லை அது கருப்பு யானை. சரி, நாளைக்கு அதை நாம் பார்த்து கொள்ளலாம். யாரு வெற்றி பெறுகின்றார்களோ அவர் தோல்வியுற்றவர், வெற்றி பெறுகின்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பந்தயத்தை போட்டுக்கொண்டு நாகக்கண்ணியும் தேவக்கண்ணியும் அவருடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. இந்த நாகக்கண்ணியானவள் தன்னுடைய பாம்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய கார்கோடன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பை அழைக்கின்றாள். நாங்கள் ரெண்டு பேரும் பந்தயம் போட்டிருக்கின்றோம். அந்த பந்தயத்திலே வெற்றி பெறுகின்றவர்கள், அந்த தோல்வி அடைகின்றவர்கள், வெற்றி பெறுகின்றவர்கள் கடுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் என்று சொல்லி இந்த மகத்திடத்திலே அந்த நாகக்கண்ணியானவள் சொல்லுகின்றார். சொன்ன மறுகணமே, தாயாரே, நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். அந்த யானை வெள்ளை நிறமாக இருந்தால் கொஞ்சம் கருப்பை மட்டும் என்னால் காட்ட முடியும் என்று சொல்லி அந்த கருப்பை நாளைக்கு நான் காட்டுகின்றேன், நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லுகின்றார். இந்த நாகக்கண்ணியானவளும் இந்த தேவக்கண்ணியானவளும் அடுத்த நாள் துணையிலே குடிப்பதற்காக அங்கே செல்லுகின்றார்கள். சென்று பார்க்கின்றார்கள். இந்த கார்கோடன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பானவன் அப்படியே அவனுடைய படத்தை விரைத்து காட்டுகின்றான். அந்த வெள்ளை யானையாக இருக்கக்கூடிய அந்த யானையின் மீது அந்த பாம்பானது அப்படியே அந்த நிழல் படுகின்றது. படுகின்ற பொழுது அந்த கருப்பு நிறம் தெரிகின்றது. அப்போது நாகக்கண்ணி சொல்லுகின்றாள், அவ கொஞ்சம் வாய் சொட்டாள், எதுனாலும் பேசி வெற்றி கொண்டு விடுவாள். இந்த பொண்ணு தேவக்கண்ணி ஆனவள், இந்த பிள்ளை பாவம் என்ன பண்றா, அவளிடத்திலே போய் சொல்லிக்கிட்ட, பாரு அந்த யானையிலே கருப்பு தெரிகின்றது, யானை கருப்பு என்று நான் நேற்று சொன்னேனே அதுதான் உண்மை, இன்று முதல் நீ எனக்கு அடிமை என்று சொல்லுகின்றார். சொன்ன மறுகண்டமே அவளால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அந்த மேனி முழுவதும் என்ன ஆகின்றது, அந்த யானை முழுவதும் கருப்பால் வெள்ளையாக இருக்கின்றது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் கருப்பு நிறம் இருக்கின்றது. ஆனால் இவள் ஒப்புக்கொள்ளவில்லை. பார்க்கின்றாள், நீ தோற்றுவிட்டால் இன்று முதல் எனக்கு அடிமை என்று சொல்லி அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த அடிமை வேலைகளை எல்லாம் செய்ய வைக்கின்றார். 12 ஆண்டு காலம் இந்த அம்மா இவளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாளாம். வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும், சமையல் முதல் கொண்டு எல்லா வேலைகளையும் இந்த தேவக்கண்ணியானவள் செய்து வருகின்றார். தினமும் எம்பெருமான வணங்குவாளாம், நல்ல சிவபக்தி. ஒரு நாள் தன்னுடைய பக்திக்காக இறங்கி என்ன செய்கின்றாள், இந்த நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் கைலாயத்திலே இருந்து வருகின்றார். கைலாயத்திலே இருந்து அந்தணர் வேடத்திலே வந்து இந்த வீட்டிலே பிச்சை கேட்கின்றார். பிச்சை கேட்கின்ற பொழுது அந்த தேவக்கண்ணியானவள் பிச்சையிடுவதற்காக இங்கே வருகின்றாள். பிச்சையை போடுகின்றாள். பிச்சையை அந்தணராக வந்த எம்பெருமான் வாங்கிக் கொள்கின்றார். வாங்கிட்டார். இந்த அம்மா அழுவுறா, நீர் விட்டு அழுவுறா. ஏனம்மா அழுகின்றாய் என்று சொல்லி கேட்கின்றார். நான் ஒரு போட்டியிலே தோல்வியுற்று 12 ஆண்டு காலமாக இந்த நாகக்கண்ணிக்கு அடிமையாக இருக்கின்றேன் என்று சொல்லி அப்படியே அழுது புலம்புகின்றாள். அப்போதுதான் எம்பெருமான் 7 பரல்களை இந்த தேவக்கண்ணிக்கு கொடுக்கின்றார். அந்த 7 பரல்களையும் அரிசி பெட்டிக்குள்ளே கொண்டு போய் வைக்கின்றாள். 41 நாள் பூஜை, 41 நாள் பூஜை இடைவிடாது செய்கின்றாள். செய்கின்ற பொழுது 41 நாள் அந்த பெட்டிக்குள்ளே இருந்து 7 ரூபங்கள் வருகின்றன, 7 பிள்ளைகள் வருகின்றன. புக்குலு, ஆந்தை, நரி என்று சொல்லக்கூடிய, செந்தல கருடாழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே இருந்து வருகின்றது. 7 பிள்ளைகள் தேவக்கண்ணிக்கு.
நாகக்கண்ணிக்கு 101 பிள்ளைகள். அதிலே கார்கோடன் இந்த 7 பேரும் வருவதை பார்த்த இந்த கார்கோடன் என்று சொல்லக்கூடியவன் செந்தல கருடாழ்வானை பார்க்கின்றான். மாட்டிக்கிட்டோம், கொன்னுச்சான். செந்தல கருடாழ்வாரிடத்திலே நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் அவன் என்னை கொன்று விடுவான் என்று சொல்லி அந்த கார்கோடனானவன் ஒரு அந்தணனாக, ஒரு பாப்பானாக வடிவெடுக்கின்றான். வடிவெடுத்து ஒரு பாப்பாற்றியை, ஒரு அந்தண பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான். திருமணம் செஞ்சா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், வெளியே வரல. கதவை பூட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கான். இந்த அந்த பெண்ணுக்கு வெளியே தன்னுடைய கணவனை கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா கூட்டிட்டு போவதுக்கு இவன் வெளியே வந்தா தானே கூட்டிட்டு போக முடியும். வரல, ரொம்ப வருத்தப்படுறான். அப்பந்தான் அங்கே இருக்கக்கூடிய அவளுடைய சுற்றத்திடல் எல்லாம் சொல்றான், இந்த என்னுடைய கணவன் திருமணமான முதல் கொண்டே வீட்டுக்குள்ளே அடைந்திருக்கின்றான், வெளியே வர்றதே கிடையாது, எப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறான். 4 இடத்துக்கு போலான்னா முடியுதா? ஒரு கல்யாண வீடு உண்டா, ஒரு பாதுகாப்பு வீடு உண்டா, ஒரு சடங்கு வீடு உண்டா? ஒண்ணும் கிடையாது. ஒரு வீட்டுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான், என்ன செய்யன்னு தெரியல என்று சொல்லி தன்னுடைய உறவினரிடத்தில் எல்லாம் சொல்லுகின்றார். ஐயோ என்று பார்க்கின்றார். அப்போதுதான் அந்த அந்தணரிடத்திலே போய் கேட்கிறார், எதுக்கு இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கின்றீர்கள், கொஞ்சம் வெளியே வரலாமே என்று சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார், நீ பாலும் முட்டையும் கொண்டு வா, உனக்கு என்னுடைய சுயரூபத்தை காட்டுகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகின்றார். அப்போதுதான் இவள் பாலும் முட்டையும் எடுத்துக்கொண்டு அங்கே வைக்கின்றாள். வைக்கின்ற பொழுது அந்தணனாக இருந்த அந்த கார்கோடன் என்று சொல்லக்கூடியவன் பாம்பாக மாறி அந்த பாலையும் முட்டையும் குடிக்கிறதுக்கு போறான். இவ பார்த்து நடுங்கி போயிட்டான். பாம்பென்றால் படையும் நடுங்குமே. ஐயோ பாம்பு 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 பாம்புன்னு கத்துறான். அங்கே இருக்கக்கூடிய சுற்றத்தாரிடத்தில் எல்லாம் சொல்லுகின்றாள், பாம்பு வந்து விட்டது வீட்டுக்குள்ளே, பாம்பு வந்து விட்டது என்று சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் கம்பும் கட்டையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே வருகின்றார்கள். அந்த கார்கோடன் என்று சொல்லக்கூடியவன் மீண்டும் அந்தணனாக மாறி அப்படியே ஜமனம் உட்கார்ந்திருக்கான். பாம்பு எங்கம்மா அப்படின்னு சொல்லி அவளிடத்திலே கேட்கின்றார்கள். ஆமா, அந்த பாம்பு இருந்து நான் பாலும் முட்டையும் கொடுத்தேன், இங்க கொண்டு வைத்தேன், அதை குடித்து கொண்டு இருந்தது, இப்போது காணவில்லை என்று சொல்லி அப்படியே ஆக்ரோஷத்தில் தன் கணவனானை அப்படியே தூக்கி வெளியே எறிகின்றாள். எறிகின்ற பொழுது அந்த கார்கோடன் என்று சொல்லக்கூடியவன் பாம்பாக மாறி வந்து அப்படியே வெளியே விழுகின்றான். அப்போதுதான் செந்தல கருடாழ்வார் அந்த பாம்பினை பார்க்கின்றார். செய்த தவறுக்கு நாம் எப்படியும் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக செந்தல கருடாழ்வார் அந்த பாம்பான அந்த கார்கோடனை அப்படியே கொஞ்சம் பேசுகின்றார். செந்தல கருடாழ்வாருடைய பிறப்பு இதுதான். திருக்கைலாயத்திலே 33 தேவர்களும் இந்த முப்பிடாதியர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே சொல்லுகின்ற பொழுது இந்த செந்தல கருடாழ்வாரை எம்பெருமான் அழைக்கின்றார். அழைத்து பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனை இங்கு அழைச்சிட்டு வா என்று சொல்லி நம்முடைய எம்பெருமான் சொல்லுகின்றார். செந்தல கருடாழ்வாரும் பார்க்கடலிலே பஞ்சனையிலே பள்ளி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாதவனை போய் அழைத்துட்டு வர்றார். அழைத்துட்டு வந்தா விஷயங்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த முப்பிடாதியர்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. 33 தேவர்கள் என்னுடைய அபிஷேகத்திற்காக பூஜைக்காக கொண்டு வரக்கூடிய அந்த பூக்களை எல்லாம் பித்து பால் குடங்களை எல்லாம் பாக்கெல்லாம் தட்டிவிட்டு அப்படியே அவர்களை கொடுமைப்படுத்துகின்றார்கள். அவர்களை எப்படியாவது அழித்தாக வேண்டும் என்று சொல்லி அந்த எம்பெருமான் சிவபெருமான் விஷ்ணு பகவானிடத்திலே சொல்கின்றார். என்ன அழிக்கலாமே, அதற்கு நம்முடைய விநாயக பெருமான் இருக்கின்றாரே என்று சொல்லி விநாயக பெருமானை அனுப்பி முப்பிடாதியர்களை கொன்றுவிடலாம் என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய விநாயக பெருமானுக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு உண்டு. ஒரு சமயம் வைகுண்டத்திற்கு நம்முடைய விஷ்ணு பகவான் வருகின்றார். என்னன்னா, யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், யாரையெல்லாம் நரகத்துக்கு அனுப்பலாம் என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே கலந்து ஆலோசிப்பதற்காக நம்முடைய பகவான் அங்கே வருகின்றார்.
வருகின்றவர் கையிலே ஒன்றுமே கொண்டு வரவில்லை, சங்கும் சக்கரமும் மட்டும் வைத்திருக்கின்றார். கைலாயத்திற்குள்ளே நுழைந்தவுடன் விநாயகரும் முருகப்பெருமானும் பார்க்கின்றார்கள். மாமா வந்துவிட்டார், ஏதாவது திங்குதற்கு கொழுக்கட்டை அவுளு பொறி எல்லாம் கொண்டு வருவார் என்று சொல்லி ஓடி வந்து பிள்ளைகள் 2 பேரும் விஷ்ணு பகவானை பார்க்கின்றார்கள். கையில பார்த்தா நம்முடைய பகவான் சங்கும் சக்கரத்தையும் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. சங்கும் சக்கரத்தையும் பிள்ளைகள் வாங்கியா சாப்பிட முடியும்? பார்க்கின்றார்கள். விநாயக பெருமான் ஓடி போய் விஷ்ணு பகவான் இடத்திலே கேட்கின்றார், மாமா ஒன்றும் வாங்கி வரவில்லையா? தின்பதற்கு ஏதாவது கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன், நம்முடைய மாமி ஒன்றும் தரவில்லையா என்று சொல்லி கேட்கின்றார். அடேடே மருமகனே, ஒன்றும் கொண்டு வரவில்லையடா, மறந்து வந்து விட்டேன், அப்பாவிடத்திலே கலந்து ஆலோசிப்பதற்காக வந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். நாங்கள் 2 பேர் இருக்கின்றோம், நீங்கள் வெறும் கையை வீசிக்கொண்டு சங்கையும் சக்கரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு கோபத்திலே விநாயக பெருமான் இருக்கின்றார். முருகப்பெருமான் வந்து லேசா கேட்டார், ரொம்ப சுமத்தான பிள்ளை வந்து கேட்கின்றார், மாமா ஒன்ன வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல வாங்கிட்டு வரல அப்படின்னு அவர் பாட்டு போயிட்டாரு. இந்த விநாயக பெருமான் விஷ்ணு பகவானுடைய கால்களிலே துடையிலே இருந்து விளையாடுகின்றார். விளையாடி கொண்டே இருக்கின்றார். அந்த சங்கும் சக்கரத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருந்த ஒரு கண்ண பொழுதிலே விநாயக பெருமான் என்ன செய்கின்றார், அந்த சங்கும் சக்கரத்தையும் புடுங்கி அப்படியே வாயில போட்டார். வாயில போட்டு அப்படியே மென்னுட்டே இருக்காரு. சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கொடுக்கல. சங்கும் சக்கரத்தையும் வாயில போட்டு விநாயக பெருமான் ஒழுங்கி விட்டார். அப்போது எம்பெருமான் சிவபெருமான் சொல்லுகின்றார், அடே மகனே, சங்கும் சக்கரத்தையும் கொடுத்து விடடா, வீட்டுக்கு சென்றால் உன்னுடைய அத்தையானவள் திட்டுவாள், மாமாவை கொடுத்து விடடா என்று சொல்லி எம்பெருமான் சொல்றாரு. இவரு கேட்கல, அங்க எங்கேயும் ஓடிட்டே இருக்கிறாரு. சங்கும் சக்கரமும் வாயிலே அப்படியே மென்னு கொண்டே இருக்கின்றார். பார்வதி தேவியானவள் வருகின்றாள். அடே மகனே, அது கொடுக்கட்டு என்று நினைத்தாயா? அவளுக்கு ஒரு நினைச்சியா? அதை திங்காதையடா, அந்த சக்கரமானது வாயை கிழித்து விட போகின்றது, கொடுத்து விடடா மாமாவை இடத்திலே என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆனா இவர் கொடுப்பதாக இல்லை. அப்போதுதான் இந்த சங்கும் சக்கரமும் இல்லாமல் நம்முடைய விஷ்ணு பகவானால் எதுவுமே செய்ய முடியாது. அடே மருமகனே, சங்கும் சக்கரத்தையும் கொடுத்து விடடா, சங்கும் சக்கரத்தையும் கொடுத்து விடடா என்று சொல்லி கேட்கின்றார். கொடுப்பதாகவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேலே இவர் என்ன செய்கின்றார், விகட கவி ஆடி காட்டுகின்றார். விகட கவி என்று சொன்னால் நம்ம இப்போ நம்ம விநாயக பெருமானிடத்திலே போய் தோப்பு கரணம் போடுறோம். அந்த தோப்பு கரணத்தை விநாயக பெருமானுடைய முன்னிலையில் முதலாக போட்ட பகவான் யார் என்று சொன்னால் நம்முடைய விஷ்ணு பகவான். அவர்தான் இந்த விநாயக பெருமானிடத்திலே விகட கவி ஆடி காட்டினார். நல்ல அங்கேயும் துள்ளி துள்ளி ஆடினாரு. அதை பார்த்த விநாயக பெருமான் என்ன செஞ்சாரு, சிரிப்பு வந்துச்சு. பிள்ளைக்கு சிரிப்பு வந்து விட்டது, பிள்ளையாருக்கு சிரிப்பு வந்து விட்டது. பார்க்கின்றார், கக்கப்புக்கன்னு சிரிக்கிறாரு விநாயக பெருமான் தன்னுடைய மாமாவை பார்த்து. சிரித்த சிரிப்பிலே சங்கும் சக்கரமானது விஷ்ணு பகவானுடைய காலடியில போய் விழுது. அடடா, கிடைத்து போய்விட்டது என்று சொல்லி சங்கும் சக்கரத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே திரும்பி பார்க்காம வைகுண்டத்தை நோக்கி பகவான் நடக்கிறார். நம்முடைய விநாயக பெருமான் பின்னாடியே போறார். மாமா நில்லுங்கோ, மாமா நில்லுங்கோ, சற்று நில்லுங்கள் மாமா, சொல்லால் கேளுங்கள், சற்று நில்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். இவரு நிப்பதாகவே இல்லை. திரும்பி இப்படி பார்த்தா கண்டிப்பாய் பழையபடியும் சங்கும் சக்கரத்தையும் முடுங்கி விடுவான் என்று சொல்லி நில்லுங்கோ நில்லுங்கோ என்று சொல்லி விநாயக பெருமான் பின்னாடியே போகின்றார். வைகுண்ட வாயிலே போய் பகவான் நிற்கின்றார். மாமா கொஞ்சம் நிக்க சொன்னங்களா, நின்றுக்கலாங்களா, உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கலான் தான் வந்தேன். என்னடா மருமகனே, இந்த சங்கும் சக்கரத்தையும் நான் உள்ள கொண்டுட்டு போவாட்டா, உங்க மாமி என்ன உள்ள ஏத்த மாட்டா என்று சொல்லி சொல்லுகின்றார். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் மாமா, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என் முன்னிலையில் விகடக்கவி ஆடி காட்டினீர்கள். இன்று முதல் என்னுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் என் முன்னிலையில்
விகடக்கவி என்று சொல்லுகின்ற தோப்பு கரணத்தை போட்டு காட்டுகின்றவர்களுக்கு என்னுடைய அருளை பரிபூரணமாக வழங்குவேன் என்று சொல்லி இவர் வரத்தை கொடுக்கின்றார் விநாயக பெருமான். எத்தனை பேருக்கு தெரியும் நாம விநாயக பெருமானுக்கு தோப்பு கரணம் போடுகின்றோம்? எதுக்காக போடுகின்றோம் என்றே தெரியாது. அந்த தோப்பு கரணத்தை 3 முறை நீங்கள் போட்டு எழுப்புகின்ற பொழுது இந்த காதுக்கு மேலே சுசுன்னா நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடியிலே இருந்து அமிர்த கலசம் ஆனது சிந்துமா. அந்த அமிர்த கலசம் சிந்துகின்ற பொழுது உங்க முட்டு வலி, காலு வலி, கழுத்து வலி, வயிறு வலி, 10 மாசமாக இருக்கக்கூடிய வயிறு எல்லாமே கரைந்து போய்விடுமா. நம்முடைய மருத்துவத்திலும் பக்தியிலும் இருக்கின்றதுதான் நம்முடைய ஆன்மீகம். நம்முடைய பிரான்களிலே அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கின்றது. விநாயக முன்னேலே போங்க, 3 தோப்பு கரணம் போடுங்க, நல்லா உட்கார்ந்து எழுப்புங்க. சாமி மனமாற உங்களுக்கு அருள் செய்வார் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானை முப்பிட காட்டிற்கு அனுப்பி அந்த முப்பிடாதியர்களை அழிக்கலாம் என்று சொல்லி விஷ்ணு பகவான் சொல்லுகின்றார். நம்முடைய விநாயக பெருமான் எப்படி வருகின்றார்? தின்னு பஜன்கரே உதவித்த நக்ருதானி தித்தாம் தித்தாதோ தை தை கணபதி நாம் சதா பொம்ம பொம்மதான் தைய தைய நக்கு தின்னு பஜன்கரே உதவித்த நக்ருதானி தித்தாம் தித்தாதோ தை தை கணபதி நாம் சதா. அப்படியே ஆடிட்டு எலிக்க மேல உட்கார்ந்து இருந்துட்டு நம்முடைய விநாயக பெருமான் முப்பிட காட்டுக்கு வர்றாங்க. முப்பிடாதியர்களுக்கு தெரிந்து விட்டது விநாயகர் வருகின்றார் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் வைத்து நல்ல கொழுக்கட்ட அவுளு பொறி எல்லாத்தையும் தயார் செய்து அங்கே விநாயகருக்கு பூஜை வைத்தார்கள். விநாயகர் பார்த்து மகிழ்ந்தார். மகிழ்ந்து விட்டு அங்கேயே தங்கிவிட்டார். ஐயோ, விநாயக பெருமானை முப்பிடாதியர்களை அழிப்பதற்காக அனுப்பினோமே, அவர் இவ்வாறு இருக்கின்றாரே என்று சொல்லி அடுத்து நாம் முருகப் பெருமானை அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லி விஷ்ணு பகவான் நினைக்கின்றார். முருகப் பெருமானை இங்கே முப்பிட காட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். முருகப்பெருமான் மயிலிலே ஏறி எப்படி வருகின்றார்? அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தே மேலவா, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 என்று சொல்லி நம்முடைய முருகப் பெருமான் மயில் மீது ஏறி முப்பிடாதியர்களை அழிப்பதற்காக வருகின்றார். முப்பிடாதியர்கள் முருகப் பெருமானுக்கு அழகான அரைக்கு பெண்களை வைத்து அப்படியே ஆரத்தி எடுத்தார்களாம். ஆரத்தில மயங்கிய முருகப் பெருமான் அங்கேயே தங்கிவிட்டார். அடுத்து சூரியனை அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லி சூரிய பகவானை அனுப்பி வைக்கின்றார்கள். சூரிய பகவானுக்கு 2 பொண்டாட்டி. யாரெல்லாம் தெரியுமா? ஒன்று உஷா தேவி, தாயா தேவி. உஷா தேவிக்கு பிறந்தவர் தான் நம்முடைய யமதர்ம ராஜா. ஷாயா தேவிக்கு பிறந்தவர் தான் நம்முடைய சனி பகவான். அவர்களுடைய வரலாறு எல்லாம் நீண்ட நெடிய வரலாறு சொன்னா ஆரம்பித்தாரு. அதனால இந்த வரலாற்றுக்குள்ளே நாம் செல்லுவோம். இந்த சூரிய பகவானை முப்பிட காட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். சூரியனுக்கு வெண்பொங்கல் என்றால் ரொம்ப பிடிக்கும். இந்த முப்பிட காட்டிக்குள்ளே தெரு தெருவாக வெண்பொங்கலை வைத்தார்கள். வெண்பொங்கலை வைத்து சூரிய பகவானுக்கு பூஜை போட்டார்கள். சூரிய பகவான் அதிலே மகிழ்ந்து அங்கேயே இருந்துச்சாங்க. நம்முடைய விநாயக பெருமான், முருகப் பெருமான், சூரிய பகவான் 3 பேரும் முப்புற காட்டிலே அமர்ந்து பூஜை ஏற்றார்கள். எம்பெருமான் சிவபெருமான் இவர்கள் அந்த முப்பிடாதியர்களை அழித்து விட்டு வருவார்கள் என்று நினைத்தோம்.
3 பேரும் அங்கே தங்கிவிட்டார்களே என்று நினைத்து மாயமாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக மறைந்து போய்விட்டாராம். பார்க்கின்றார்கள் விஷ்ணு பகவானும் நந்திய பெருமானும் இவரை தேடி திரிகின்றார்கள். தேடி திரிகின்ற பொழுதுதான் நாரத முனிவர் ஒரு நெல்லி கனிக்குள்ளே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் மறைந்து இருப்பதை தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்ட மறுகணமே நீங்களே இவ்வாறு செய்வதாம், இதற்கு வேற வழி இருக்கின்றது என்று சொல்லி நம்முடைய எம்பெருமானை வர வைக்கின்றார்கள். அப்போதுதான் நம்முடைய விஷ்ணு பகவான் பாலாராகவும் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் நெய்யாராகவும் பார்வதி தேவியானவள் மஞ்சளாராகவும் முப்பிட காட்டுக்குள்ளே வந்து பாய்கின்றார்கள். காட்டுல தண்ணியானது அப்படியே அலமறிச்சு ஓடுது. முப்பிடாதி மக்கள்கள் பார்த்தார்கள். அழுக்கு மூட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆத்திலே போட்டு துணி துவைத்து குளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அடிச்சு துவைச்சாங்க துணியெல்லாம். மதிக்கட்ட அசுரர்கள், மதிக்கட்ட முப்பிடாதியர்கள் அந்த ஆற்றிலே அழுக்கு முட்டைகளை எல்லாம் துணிகளை எல்லாம் போட்டு துவைச்சு கொளிச்சாங்க. அப்பந்தான் நம்முடைய விஷ்ணு பகவான் ஒரு அந்தன கிள்ள வேடத்திலே அங்கே வருகின்றார். அடட்டை முப்பிடாதி மக்களே, நீங்கள் உயிரோடு இருக்கின்றீர்களா செத்தனரா என்று சொல்லி கேட்கின்றார். உங்களுக்கு நான் அருள்பாலிக்கவே இங்கே வந்திருக்கின்றேன் என்று சொல்லி நம்முடைய விஷ்ணு பகவான் சொல்லுகின்றார். இந்த முப்பிடாதி மக்கள் 100 பேரும் அங்க வர்றாங்க. வந்து பார்க்கின்றார்கள். பார்த்த மறுகணமே நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். நான் நிறைய மந்திரங்களை எல்லாம் படித்து வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த நந்திய பெருமானை விட என்னிடத்திலே நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது. இதை நீங்கள் வைத்துக் கொண்டால் இன்னும் நீங்கள் அரசாட்சி புரியலாம், எல்லோருக்கும் கொடுமை செய்யலாம் என்று சொல்கின்றார்கள். அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு நந்திய பெருமான் சொல்லிக் கொடுத்த மந்திரமே போதும். அதை வச்சே நாங்க எல்லாத்தையும் சீரழித்து கொடுமைப்படுத்தி நாங்க வாழ்ந்துருவோம். எங்க போனாலும் எங்களுக்கு வெற்றி தான். நாங்கெல்லாம் இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதே மதிக்கெட்ட முப்பிடாதீர்களே, சொல்லுவதை கேளுங்கள், என்னிடத்திலே நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது என்று சொல்லி விஷ்ணு பகவான் சொல்லுகின்றார். சரி, உன்னிடத்திலே நிறைய மந்திரம் இருக்கு. அண்ணா ஓடுது பாரு நதி, அந்த நதியில் உள்ள நீரை வச்ச வை பார்ப்போம். பகவான் பார்த்தாரு, ஒரு பரலை எடுத்தாரு, அப்படியே ஆத்துல தூக்கி போட்டாரு. நீரானது வச்சு போய்விட்டது. அடே கேட்டியா, எல்லாமே தெரியுது இவருக்கு, எல்லா மந்திரமும் தெரியுது என்று சொல்லி அந்த முப்பிடாதி மக்கள்கள் பேசுகின்றார்கள். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கானே, உண்மையாகவே மந்திரவாதியா இருப்பானோ, எல்லா மந்திரமும் இவனுக்கு தெரியுமோ என்று சொல்லி இந்த முப்பிடாதி மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். சரி, நீரை வத்த வைத்து விட்டாய், நீரை பெருக செய் பார்ப்போம். திரும்பியும் ஒரு பரல் எடுத்து போட்டார். நீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடியது. பார்த்தார்கள் முப்பிடாதியர்கள் அறிவு கெட்டவர்கள், மூளை இல்லாதவர்கள். ஒருவன் சொல்லுவதை கேட்டவுடன் தன்னுடைய குருவாக இருக்கவரை கூட நிந்தனை செய்கின்றார்கள். இந்த பகவான் விஷ்ணு பகவான் சொல்லுவதை கேட்டு இவங்கெல்லாம் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள். எத்தனை அதர்மங்களை செய்தாலும் சிவபூஜை செய்து சிவபெருமானிடத்திலே அதீதமான பக்தி கொண்டு அவருடைய அருளை எல்லாம் நிறைய பெற்றார்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? 100 சிவலிங்கங்களை கொண்டு போய் கடல்ல போடுறாங்க. 3 பேர் மட்டும் போடல, முப்பிடாதியர்கள் 3 பேர் மட்டும் அந்த சிவலிங்கத்தை விழுங்கி விடுகின்றார்கள். இந்த மற்ற 100 பேரும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த கடலிலேயே கொண்டு போய் போட்டு விடுகின்றார்கள். விஷ்ணு பகவான் கடலுக்குள்ளே சென்று அந்த 100 சிவலிங்கங்களை எடுத்துக்கொண்டு திருக்கைலாயத்திலே கொண்டு போய் வைக்கின்றார்கள். அடே 3 குறைகின்றதடா, 3 காணலையே, அது இருந்தால் தானே முப்பிடாதி மக்களை அழிக்க முடியும் என்று சொல்லுகின்றார் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். அந்த 3 சிவலிங்கங்களையும் முப்பிடாதீர்கள் விழுங்கிவிட்டார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். இந்த முத்தாரம்மை தாயானவள் முப்புறக்காட்டை ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த முப்புறக்காட்டை அழிக்க முடியாது என்று சொல்லி முத்தாரம்மை தாயானவள் 58 ஆண்டு காலம் அந்த முப்புறக்காட்டை
காட்டை ஆட்சி செய்கின்றாள். அந்த முத்தாரம்மை தாயானவளை கைலாயத்திற்கு அனுப்பி வைத்த பிறகுதான் இந்த முப்பிர காட்டை அழிக்க முடியும் என்று சொல்லி எம்பெருமான் சிவபெருமான் சொல்லவே அந்த முப்பிர காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் முருக பெருமானையும் சூரிய பகவானையும் அவர்களை கைலாயத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேர்வை துளியை அப்படியே எடுத்து வேர்வ புத்திரனை அனுப்பி வைக்கின்றார். அந்த வேர்வ புத்திரன் முத்தாரம்மை தாயானவளையும் நம்முடைய விநாயக பெருமான் முருக பெருமான் சூரிய பகவானை கைலாயத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அப்போதுதான் 33 தேவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் அனைத்தையும் கூட்டிக் கொண்டு நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் தேரிலே ஏறி அமருகின்றார். அமருகின்ற பொழுது அந்த தேரின் அச்சானது முறிந்து விடுகின்றது. அச்சு முறிஞ்சு போச்சு. முறிஞ்சவுடன் பார்க்கின்றார், எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் விநாயக பெருமானை வணங்கிதான் நம்ம செய்யணும். நம்ம இப்ப கோயில்ல பூஜை வைக்கும் போது கூட முதல் பூஜை விநாயக பெருமானுக்கு. விநாயகரை வணங்காமல் பெருமான் என்ன செய்கின்றார், அந்த தேருக்குள்ளே ஏறி அமர்த்துகின்றார். சுவாமி மலையிலே பெருமானுக்கு உபதேசம் பண்ணவர் நம்முடைய முருகப்பெருமான். இவர் விநாயக பெருமானை வணங்கவில்லை. வணங்காமல் என்ன செய்கின்றார், யாரு உட்கார்ந்தோன்னா அச்சு முறிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு விநாயக பெருமானுக்கு பூஜை போட்டு விட்டு அந்த தேரிலே ஏறி வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அந்த தேரிலே இருக்கக்கூடிய 33 தேவர்கள் மற்ற தெய்வங்கள் பூதகணங்கள் முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நான் தான் இந்த முப்பிடாதிகளை அடிக்க போறேன், நான் தான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்கின்றார்கள். இந்த பேச்சை கேட்ட எம்பெருமான் சிவபெருமான் தேரிலே இருந்து இறங்கி அப்படியே சிரிக்கின்றார். சிரிக்கின்ற பொழுது அந்த முப்பிர காடானது தீ பிடித்து எரிகின்றது. முப்பிர காட்டிலே முப்பிடாதியர்கள் எரிந்து அப்படியே குத்துயிரும் குலை உயிருமாக கிடக்கின்றார்கள். எம்பெருமான் பார்க்கின்றார், புகை மண்டலம். நம்முடைய முத்தாரம்மை தாயானவள் கைலாயத்திலே இருந்து வருகின்றால் முப்பிர காடு முழுவதும் புகை மண்டலமாக இருக்கின்றது. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகிற்றோ என்று சொல்லி பதறி அடித்து அங்கே வந்து பார்க்கின்றாள். நம்முடைய தாயானவள் எப்படி வந்தாள் என்று சொன்னால், தாண்டவம் புரிந்து வாராம் என் முத்தாரம்மை, தாண்டவம் புரிந்து வாராம், தாண்டவம் புரிந்து வாராம் என் முத்தாரம்மை, தாண்டவம் புரிந்து வாராம், சிவப்பு வண்ண பட்டோடித்து சிரித்து விளையாடி வர, சிவப்பு வண்ண பட்டோடித்து சிரித்து விளையாடி வர, நாடுகிறல் வருடுகிற அம்மையான முத்தாரம் ஆடி வாராளே என் முத்தாரம்மை ஆடி வாராளே என்று சொல்லி முத்தாரம்மை தாயானவள் முப்பிர காட்டுக்குள்ளே வந்து முப்பிடாதியர்களை பார்க்கின்றார். பார்க்கின்ற பொழுது அழுது புலம்புகின்றாள். எம்பெருமானிடத்திலே சொல்லுகின்றாள், இப்படி செய்து விட்டீர்களே, என்னுடைய பிள்ளைகளை அழித்து விட்டீர்களே என்று சொல்லி அழுது புலம்புகின்றாள். அப்போதுதான் இறைவன் அந்த முப்பிடாதியர்களுக்கு திருநீரை ஊற்றி அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிக்கின்றார். 3 பேரும் உயிர் பெற்று வருகின்றார்கள். தாயானவள் எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே எண்ணற்ற வரங்களை வாங்கினார். அப்போது எம்பெருமான் சிவபெருமான் ஒரு மூட்டை நிறைய வரல்களை கொடுக்கின்றார், முத்தினை கொடுக்கின்றார். அந்த முத்தினை வாங்கிட்டு அம்மா நல்லா ஆடி பாடி சந்தோஷமா தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு பூதகணங்கள் எல்லாம் கூட்டிட்டு அப்படியே ஆடி பாடி பூலோகத்துக்கு படிகளப்பதற்காக வருகின்றார். வருகின்ற பொழுது இந்த முத்துக்களை எல்லாம் இந்த முப்பிடாதியர்களோடு கொண்டு போய் இந்த அம்மா பூலோகத்துக்கு போனானா என்ன ஆக போவோ தெரியலன்னு விஷ்ணு பகவான் பயந்துட்டார். ஓடி வந்து முத்தாரம்மை இடத்திலே சொல்லுகின்றார், அம்மா முத்தாரம்மை தேவியே, நீ ஒரு மூட்டை வித்துக்களை வாங்கியிருக்கின்றாய், அதற்கு ஆதாரத்தை இறைவனிடத்திலே வாங்கினாயா என்று சொல்லி கேட்கின்றார். முத்து வாங்கிட்டார்,
அதுக்கு பத்திரத்தை வாங்கினியா என்று சொல்லி கேட்கின்றார். ஐயோ நான் வாங்கலையே என்று சொல்லி முத்தாரம்மை தேவியானவள் மீண்டும் கைலாயத்துக்கு போகின்றார். அந்த முத்தினை பகவானிடத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வித்தினை ஒப்படைத்து விட்டு போகின்றாள். போய் வருவதற்குள்ளாவே பகவான் என்ன செய்கின்றார், அந்த ஒரு மூட்டை வித்துக்களையும் வறுத்து மூட்டையாக கட்டி வைத்து விடுகின்றார். மூட்டையா கட்டி வச்சிட்டார். இந்த அம்மா ஆதார பத்திரத்தை வாங்கி கொண்டு வருகின்றாள். வந்து மூட்டையை திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தா வித்துக்கள் அனைத்தும் வறுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த வறுக்கப்பட்ட வித்துக்களை நான் எப்படி முளைக்க வைப்பேன் என்று சொல்லி ஒரு கைப்பிடி அளவு வித்தினை எடுத்து அப்படியே வீசி எறிகின்றாள். வீசி எறிகின்ற பொழுது எம்பெருமான் சிவபெருமானை தாண்டி பார்வதி தேவியின் மேலே போய் விழுகின்றது. பார்வதி தேவிக்கு உடம்பெல்லாம் முத்தாய் போச்சு. அதுக்கு பிறகு திருநீரும் வேப்பலையும் போட்டுதான் சரி பண்ணிருந்தார். அவ்வளவுக்கு சிறப்புகள் எல்லாம் நம்முடைய தாய் தேவி முத்தாரம்மையினுடைய வரலாற்றிலே இருக்கின்றது. அவள் எம்பெருமான் சிவபெருமானை பார்த்து சொல்லுகின்றார், பகுத்தவன் வல்லவனானால் பருத்த முத்து கூட முளைக்கும் என்று சொல்லுகின்றார். என்ன, பகுத்தவன் வல்லவன் ஆனால் பருத்த முத்துக்கள் கூட முளைக்கும் என்று சொல்லி அந்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு பூலோகத்திலே வடியளப்பதற்காக தாய் முத்தாரம்மை தேவியானவள் இந்த பூலோகத்திலே வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே முக்கியமாக சொல்லக்கூடிய இடத்திலே, அதாவது கன்னியாகுமரி முதல் காசி வரை முத்தாரம்மை தேவியானவள் இல்லை, கூடுதலாக இருக்கக்கூடிய இடங்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டம். இங்கேதான் வந்து நம்முடைய தாயானவள் மக்களுக்கெல்லாம் வடியளப்பதற்காக வந்து இருக்கின்றார். எல்லாருக்கும் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கின்றார். எப்படி என்றால் 16 செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் திருமணமான தம்பதியர்களை அழைத்துவார்கள். நாமளாம் நினைச்சேன் உண்மையாட்டே 16 பிள்ளைய பெற்று வாழணும் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது கிடையாது. 16 வகையான செல்வங்களை பெற்று வாழ வேண்டுமா? அதைதான் நம்முடைய அபிராமி பட்டர் சொல்லுகின்றார். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கஞ்சாத இளமையும் குஞ்சாத இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் தவறாத சந்தான கீர்த்தி மாறாத கொடையும் கோணாத கோலம் ஒரு தொலையாத நிதியும் துய்யனின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அலைதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அவதேசர் ஒருவாக அகலாத சுகப்பாடி அருள்வாயி அபிராமியே என்று சொல்லி பாடுகின்றார். பாடி இந்த அபிராமி அந்தாதியிலே பாடுகின்றார். இதிலே தான் 16 வகையான செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி அபிராமி பெற்ற தாயானவளை நினைந்து பாடுகின்றார். நாம தேவி முத்தாரம்மனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெடுக்கும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று சொல்லி வளைந்து வளைந்து ஏத்து நம்பி உலகியலே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் என்று பொய்ப்புகளேன் புனைந்திரையேன் சத்தியம் சொல்லுகின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணம் இதுவே என்று சொல்லி தேவியை நினைந்து நினைந்து வணங்கினோம் என்று சொன்னால் சகல செல்வங்களையும் முத்தான வாழ்வினையும் நமக்கு அள்ளி அள்ளி தருவாள் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இந்த சொற்பொழிவை அமைதியாக கேட்டு மகிழ்ந்து நெகிழ்ந்து சென்ற எல்லா பக்த கோடி பெருமக்களுக்கும், இந்த வாய்ப்பினை நல்கிய ஊர் நிர்வாகிகளுக்கும், இந்த ஊர் பெருமக்களுக்கும், இந்த வாய்ப்பினை எனக்கு பேச வேண்டும் என்று சொல்லி இந்த ஊரை சார்ந்த திருமதி சைலாஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் மூங்கிட மஞ்சுளார் அடியார் அவர் வான்புகள் என்று விழாவி உலகெல்லாம் திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.